நம்ம சேனலில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா எப்படி கொண்டக்கடலை குருமா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கொண்டக்கடலையை நாங்கள் நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதனுடைய பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயே இருந்தது. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குருமாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.